மக்களே, யூடியூபர் இர்ஃபான் அவர்களுடைய மட்டன் பக்கெட் பிரியாணி இப்போ வந்து விமர்சனத்துக்கு வந்திருக்கு. அந்த விமர்சனங்கள் என்னன்றத வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து முழுக்க முழுக்க பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் வந்து பாலிமர் நியூஸ் வந்து இர்ஃபான் நியூஸ வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த நியூஸ்ல என்னென்ன சொல்லப்பட்டு வந்திருக்குன்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து முழுக்க முழுக்க இருக்க போகுது. வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். முதல்ல இர்ஃபான் வியூஸ் அவர்கள் வந்து ரீசென்ட்டா வந்து பக்ரீத் வந்து போச்சு இல்லையா? ஸோ அந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அவர் வந்து வீட்டிலேயே தானே ஒரு பிரியாணியை வந்து ரெடி செஞ்சாரு. ஒரு மட்டன் பிரியாணி. ஸோ அந்த மட்டன் பிரியாணியுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா, இர்ஃபான் வியூஸ் பிரியாணி அப்படின்ற ஒரு பெயரை வந்து அந்த மட்டன் பிரியாணிக்கு வச்சு அவர் வந்து விற்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ ஒரு பக்கெட் பிரியாணியுடைய விலை பார்சலுக்கு ரூ. 3650 முதல் ரூ. 4000 வரைக்கும் அந்த பக்கெட் பிரியாணி பார்சலுக்கு வந்து விலை நிர்ணயம் என்பது செய்யப்பட்டது. இதுதான் பல தரப்பிலும் இப்போ வந்து விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ சர்ச்சை மிகுந்ததா இதை வந்து மாத்திட்டு வராங்க. ஸ்டார்ட் பண்ண முதல்லயே என்ன நடந்திருக்குன்னா, முன்பதிவு வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடந்திருக்கு. அதாவது ப்ரீ புக்கிங்லயே நிறைய பிரியாணிகள் வந்து விற்று தீர்ந்திருக்கு. அதுல இந்த பாலிமர் நியூஸ்ல சொல்ற மாதிரி பல யூடியூபர்ஸ் சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்ட்டு பல நபர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பக்கெட் பிரியாணி வந்து வாங்குறது மட்டும் இல்லாம அதை நல்லா சாப்பிட்டுட்டு சோசியல் மீடியால எந்த அளவுக்கு நெகட்டிவா பேசணுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவன் பார்த்த வேலை தான்டா இப்போ அப்படின்ற மாதிரி இப்போ இர்ஃபான் வியூஸ் அவர்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த இர்ஃபான் அவர்களுடைய மட்டன் பக்கெட் பிரியாணிக்கு வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து அந்த பிரியாணியை சாப்பிட்டவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல அவங்க வைக்கக்கூடிய குறை நிறைகள் என்னவென்றதை வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இதெல்லாம் பாலிமர் நியூஸ்ல தான் போட்டுருந்தாங்க. அதாவது பக்கெட் ஃபுல்லா பிரியாணியே இல்ல. அதாவது அந்த 4 கிலோ பக்கெட் பிரியாணில வந்து 1 கிலோக்கான மட்டன் வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. பட் 4 கிலோக்கான அந்த பக்கெட் பிரியாணில வெறும் 700 கிராம் மட்டன் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான குறைகளை வந்து சொல்லியிருக்காங்களாம் அந்த பிரியாணியை சாப்பிட்டவங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ருசி வந்து ரொம்ப மோசம் இல்லைங்க, ஆனா ஓகே. என்னவா கூறானுங்க இந்த வாலிபர் நியூஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இதோடைய விலை ரூ. 3650 ஒத்தையிலன்னு சொல்லிட்டாங்களாம். இன்னொரு பக்கம் வந்து ஆவரேஜ் டேஸ்ட் தாங்க, சொல்ற அளவுக்கெல்லாம் ரொம்ப பெருசா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். தரமோ அனுபவமோ இல்லவே இல்லை அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் இந்த பிரியாணிக்கு எழுந்திருக்கு அப்படின்ட்டு பாலிமர் நியூஸ்ல இது ஒரு நியூஸாவே இப்போ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து சரியான ஒரு வைரல் கண்டென்ட்டா மாறி இருக்கு இப்போ சோசியல் மீடியால. இதுல இர்ஃபான் வியூஸ் அவர்களை தான் இழுத்து வச்சு பேசுறாங்க பாலிமர் நியூஸ்ன்னு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த ப்ளூ சட்டை மாறன் எந்த படம் வந்தாலும் அதுல எதனாச்சும் ஒரு குறை, ஒரு குத்தம் நட்டம் எதனா ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அவரையும் இந்த சம்பவத்துல வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க பாலிமர் நியூஸ். அதாவது பல கடைகளுக்கு இர்ஃபான் வியூஸ் வந்து போயிட்டு அவங்க சமைச்சிருக்கக்கூடிய உணவுகளை வந்து இது சரி இருக்கு, இது சரியில்லை அப்படின்ட்டு பல ரிவ்யூஸ் வந்து கொடுத்திருந்தாரு இல்லையா? மற்றவங்களுடைய உழைப்புல குத்தம் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. அதை வந்து நம்ம பண்ணும்போது தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்னன்ட்டு பாலிமர் நியூஸ்ல வந்து இவ்வாறு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் கூட பல படங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் ஒரு படம் எடுத்திருந்தாரு, நல்லாவே இல்லை என்ற ஒரு விஷயத்த வந்து பாலிமர் நியூஸ்ல வந்து பொருட்படுத்தி இருந்தாங்க. ஸோ அவையெல்லாம் மக்கள் சொல்வதாக பாலிமர் நியூஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இர்ஃபான் வியூஸ் அவர்களுடைய பிரியாணி வந்து இப்போ மீம் மெட்டீரியலாக மாறிடுச்சு. அதற்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றாங்க. ரூ. 3650 பிரியாணியா அப்படின்ட்டு மீமா. அதுக்கப்புறம் பைக் இஎம்ஐயா இல்ல இது பிரியாணியோடைய காஸ்டா அப்படின்ட்டு மீம் மெட்டீரியலா மாத்திட்டு வராங்களா. இன்னொரு பக்கம் வந்து பிரியாணி வாங்கினால் தங்கம் இலவசம் அப்படின்ற மாதிரி தான் இதோடைய ஒரு ரேட் இருக்கு அப்படின்ற மாதிரி மீம் மெட்டீரியலா மாறி இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தையும் சொல்றாங்க அந்த பாலிமர் நியூஸ்ல. இன்னொரு பக்கம் வந்து விமர்சனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ரூ. 2500 பிரியாணி வாங்கினா, அந்த பக்கெட் பிரியாணி வாங்கினா வெளியில கடைகள்ல வந்து ஸ்வீட் கொடுப்பாங்களாம், சிக்கன் 65 வந்து கூடுதலாக கொடுப்பாங்களாம். ஆனா இர்ஃபான் அவர்களுடைய இந்த பக்கெட் பிரியாணில எதுவுமே கூடுதலா கொடுக்கல அப்படின்ட்டு இவ்வாறான விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து அவரது ரசிகர்கள் வந்து இர்ஃபான் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் தெரிவிச்சுட்டு வராங்க. எங்க பிரீமியமா தயாரிச்சா அதுக்கு வந்து பிரீமியமா தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் தெரிவிச்சிருப்பதாக இப்போ பாலிமர் நியூஸ்ல வந்து நியூஸை வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து பாலிமர் நியூஸ் வந்து ஒரு நியூஸா சொன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விடுறீங்க நீங்க, நல்லா தெரியுது. அதுல இருக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே பாருங்க அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்றது. தமிழ்நாட்டில் சாப்பாட்டு யூடியூபராக அறியப்படுபவர் இர்ஃபான். அதாவது ஸ்டார் ஹோட்டல் முதல் தெருக்கடைகள் வரைக்கும் ஒரு பிடி பிடிப்பார். என்னது இது இப்படியா போய் இப்போ சொல்றது? அதாவது யூடியூபர் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அதை வந்து ஃபுட் ரிவ்யூவர் டீசெண்டாக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து அதை வந்து இர்ஃபான் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் ரீசெண்டா, அதாவது போன வருடங்கள்ல அவர் செய்திருக்கக்கூடிய சில சர்ச்சை சம்பவங்களையும் பாலிமர் நியூஸ் வந்து பொருட்படுத்துறாங்க. அவை என்னன்னு பார்க்கும்போது, இர்ஃபான் அவர்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தையுடைய பாலினத்தை வயிற்றில் இருக்கும்போது அதோடைய பாலினம் என்னன்றதை வந்து வெளியிட்டது சர்ச்சை மிகுந்ததா மாறியது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது தப்பு தான். இன்னொரு பக்கம் வந்து மனைவி பிரசவத்தின் பொழுது குழந்தையுடைய தொப்புள் கொடியை வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு பக்கம் சர்ச்சையாக மாறி இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சாலையில இல்லாதவங்களுக்கு போயிட்டு சில ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு இர்ஃபான் அவர்களும் அவங்களுடைய ஒய்ஃபும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு
இல்லாதவங்களுக்கு சாப்பாடு ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அங்க சில வார்த்தைகள் விட்டு இருந்தாங்க, ஒருமையில பேசியிருந்தாங்க. அவை சர்ச்சைக்குரியதாக மாறி இருந்தது. பல பேர் வந்து கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா? இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து இவரே இப்போ ரெடி பண்ணி இப்போ இந்த மட்டன் பிரியாணியை வந்து சேல் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ இந்த சம்பவமும் ஆட் ஆயிருக்கு இந்த சர்ச்சையில, இர்ஃபான் அவர்களுடைய சர்ச்சைகளுடைய சம்பவங்கள்ல அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை வந்து பாலிமர் நியூஸ் வந்து பொருட்படுத்தியிருக்காங்க. ஆனா நக்கல்யா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் பாலிமர் நியூஸ் இர்ஃபான் நியூஸ் அவர்களுடைய இந்த செய்தியை வந்து வாசிச்சிருக்காங்க. ஏன்னா அதுல வந்து அவ்வளவு கேலியும் கிண்டலுங்களும் இருந்துகிட்டு இருக்கு. எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களோட அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.